குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 திதி இன்று காலை 7:27 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் காலை 9:07 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் இன்று மாலை 5:12 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 8:25 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசுலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:07 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. ஆனா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம், குரு பிரதோஷம். இன்றைய தினம் குரு பிரதோஷம்னா எல்லாருக்கும் தெரியும். குருவாரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு மாத சிவராத்திரி கூட இன்னைக்கு இருக்கு. அதனால இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. அதுவும் குரு பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகாதவர்கள், கடன் தொல்லை இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் இந்த குரு பிரதோஷ வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கடன் ரொம்ப இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, நந்திக்கு பச்சரிசி மாவால அபிஷேகம் செய்யறதுக்கு கொடுங்க. நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அரிசி மாவு கொடுத்து வேண்டிக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் தொல்லை விரைவில் தீரக்கூடிய வாய்ப்பை இந்த பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் செய்வதற்கு அரிசி மாவு வாங்கி கொடுங்க. இந்த குழந்தை பேரு இல்லாதவர்கள் சந்தனம், தேன் வாங்கி கொடுங்க நந்தியம்பெருமானுக்கு. ஏன்னா பிரதோஷ காலத்துல நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு யார் ஒருவர் அபிஷேக பொருட்களை வாங்கி தருகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்கள் ஏற்படும். இது உண்மை. இது நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். முக்கியமான பிரச்சனை எதுன்னா கடன் தொல்லை தான். அப்ப இந்த பிரதோஷ காலத்தில் அரிசி மாவை வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகத்தை பாருங்க. உண்மையிலே சொல்ல போனா உங்கள் பிரச்சனை விரைவில் தீரும். கடன் பிரச்சனை விரைவில் தீரும். செஞ்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு மறு மாசமே தீரணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மாசத்தில் 2 பிரதோஷம் வரும், தேய்பிரை வளர்பிரைன்னு. அப்ப வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்க கடன் தொல்லை தீரும். சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கார். தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான். மீன ராசிக்கு சந்திராசி. சரி, இப்பொழுது இப்போ வியாழக்கிழமை என்ன சிறப்பு? அதே மாதிரி இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, நந்தியம்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு நிறைய சொல்லலாம். வழிபாடை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். சித்தர் பெருமான்கள், மகான்கள் இவர்களை எல்லாம் கூட வழிபாடு செய்யலாம். அது அவர்களுடைய விருப்பம். இன்றைய தினம் பிரதோஷம் அப்படின்றதுனால நிச்சயமாக பிரதோஷ வழிபாடு செய்வது மிக உகந்தது உங்களுக்கு. அதே போல நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வரும். என்ன பார்த்துக்கிட்டு வரும்? ஜாதகத்தில் சில பிரச்சனைகள், முடக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல புனர்பூசம் அப்படின்னா குரு இல்லைங்களா? புனர்பூசன்றது குரு.
அப்போ அந்த குருவே முடக்கா வந்தால் அவர்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும், திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், குழந்தை பாக்கியத்திலும் பிரச்சனை இருக்கும். குரு நல்ல இடத்துல இருந்து பலம் பெற்று இருந்தால் முடக்கு ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் அந்த முடக்குன்றது என்னன்னா லாடம் லப்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்துல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யோகி அவயோகி இதுவும் ஒரு ஜாதகத்துல ஒரு பார்ட். இது இப்போ யோகி அவயோகின்னு சொல்லும் போது இந்த அவயோகியா குரு வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு உரியதா தான் ஆகும். ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தால் அதற்கு உரிய பரிகாரங்கள்னா நீங்க பயந்துர வேண்டாம். அதற்கு உரிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த முடக்கு என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உடைந்து அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? ஏன்னா முதல்ல நமக்கு தேவை என்ன? ஒரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா படிப்பு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலை, மூன்றாவது திருமணம், நான்காவது குழந்தை பாக்கியம், ஐந்தாவது செட்டில்மெண்ட் ஆகிறது. அப்படின்னா என்ன? வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே இல்லைங்களா? அதுதான் 5 8 சொல்றது. 40 வயசுக்குள்ள எல்லாமே நமக்கு நடந்துடணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குருவே முடக்கா வரும்போது எல்லாத்திலயுமே பிரச்சனை தடை எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல அந்த சில நேரத்தில் அந்த முடக்கு நட்சத்திரம் நல்ல சாரத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த முடக்கு ஒன்றும் செய்யாது. அதற்கு ஏற்றாற்போல் தான தர்மம் பண்ணால் இன்னும் அவங்க சிறப்பா இருப்பாங்க. இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. இது நிறைய பேருக்கு இருந்தால் ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்து கொள்ளுங்க. சரிங்களா? அதே மாதிரி யாருக்கெல்லாம் 7 நாட்டு சனி, சனி மகாதிசை, அதே மாதிரி ஜென்ம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பிரதோஷ வழிபாடு செய்வது ஒவ்வொரு மாதமும் செய்வது சிறப்பு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா 5ல சனி இருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம். இந்த 5ல சனி இருந்தாலும் பிரச்சனை, 7ல சனி இருந்தாலும் பிரச்சனை தான். அவர்களெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் செய்து வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். அதே மாதிரி சந்தோஷம் நிலவும், குழந்தை பாக்கியமும் கிட்டும். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி சொல்லக்கூடியது, களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல சனி பகவான் இருந்தாலும் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும். அது நல்ல இடத்துல நல்ல சாரத்தில் இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனையோட முடிஞ்சிடும். உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. இருந்தால் அதற்கு உண்டான பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். பிரதோஷ வழிபாட்டுக்கு சனி பகவானுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம நட்சத்திர வழிபாடு பத்தி பேசிட்டு வந்தோம் தினந்தோறும். இந்த நட்சத்திரங்களுக்கு பாவங்கள் தோஷங்கள் போக்கக்கூடியது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதன் வரிசையில இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனைக்கு தீங்கு செய்யக்கூடாது. புன்னை மரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த புன்னை மரத்தை நட்டு வளர்ப்பது நல்லது. இல்லைன்னா கோவில்கள்ல நட்டு வச்சா இன்னும் நல்லது. அதற்கு தண்ணி ஊத்திட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. இந்த கிச்சிலி அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அதுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். அதே மாதிரி புத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பால் வைங்க. அந்த பாம்பு புத்துக்கெல்லாம் ஏன்னா ஆயில்யம் அப்படின்னா சர்ப்பம்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி வீட்டுல குப்பை சேர்க்க கூடாது. ஆயில்யத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னா குப்பைன்னு சொல்லலாம். அதுக்கு அது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அதிகபட்சமா குப்பைகள்லாம் இருந்தால் நோய் நொடிகளை கொடுக்கும். ஆயில்யம்னா சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால புத்துகளுக்கு பால் ஊத்துங்க. திங்கட்கிழமை அன்று ஆயில்யம் நட்சத்திரம் வந்தால் அன்னைக்கு ராகு காலத்துல ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி பெற்று முன்னேற்றம் அடையலாம். சரிங்களா? அடுத்தது மகம் நட்சத்திரக்காரர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், மக நட்சத்திரக்காரர்கள் ஆலமர விநாயகரை வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆலமரத்தடியில விநாயகர் இருந்தால் வணங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு விநாயகரை கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சின்னதா வச்சுட்டு தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு கொஞ்சோண்டு பாலை ஊத்தி அபிஷேகம் செய்து தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கருட பகவானை தரிசனம் செய்வது மிக சிறப்பு.
யம தர்மராஜாவிற்கு சிறப்பு அர்ச்சனை செய்தால் உங்களுடைய பித்ரு தேவதைகளான முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். அதே மாதிரி உங்களுக்கு யமபயம் நீங்கும். முன்னோர்களை வணங்குவது சிறப்பு. தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதாவது 4 கால் பிராணி, ஆடு மாடு கோழி பறவை, இதுக்கெல்லாம் எந்த ஒரு தீங்கும் நினைக்க கூடாது. அதுங்களுக்கு உணவு கொடுத்தால் இன்னும் நல்லது. உங்களுடைய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகும். உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். 3வது பூர நட்சத்திரக்காரர்கள். இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கும் விநாயகர் வாகனத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யணும். அதே போல கருடனை வணங்குவது சிறப்பு. ஸ்ரீரங்கம் கருட பகவானுக்கு சிறப்பு ஆராதனை செய்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். பலா மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோயிலுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. வருடம் ஒரு முறை காஞ்சி காமாட்சி இல்லைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை தரிசனம் செய்து வந்தால் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து தடைகளும் தோஷங்களும் நிவர்த்தி பெற்று வாழ்க்கையில் வளம் பெறலாம். சரி, மற்ற நட்சத்திரங்கள்லாம் நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் வாங்குவது, இதெல்லாம் எனக்கு சிறப்பாக அமையும். போட்டி பொறாமைகள்லாம் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் சாதகமாக முடியும். கடினமான செயல்களையும் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம். விருப்பமான ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். பரணி நட்சத்திரம் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வழக்கு விஷயத்துல எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல சாதகமான ஒரு சூழல்லாம் அமையும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாள். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. திடீர் யோகங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் பிறக்க இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய சிந்தனை உருவாகுகின்ற ஒரு தன்மை. அடுத்த மொழி பேசும் மக்களிடம் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கலையும் கவனமா இருங்க. பிள்ளைகளுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் இன்னைக்கு கட்டுப்படுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். தடைப்பட்ட தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல வேகத்தோடு செயல்படாதீங்க. உங்களுடைய புத்திசாலி தனத்தை இந்த இடத்துல காட்டினீங்கன்னா, அதாவது விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் கற்பனை, அதாவது கலைத்துறை, கற்பனைத்துறை, இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு முயற்சிக்கு ஏற்ற இன்னைக்கு மேம்பாடு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக நினைக்கும். ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத தன வரவு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வேலையில ஒரு புதுவிதமான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். மனசுல ஒரு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே போல சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நேர்மறை சிந்தனை இன்னைக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த மாதிரி பேசாம இருந்தீங்கனாலே இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துருங்க. திட்டமிட்ட சில காரியங்கள்லாம் அலைச்சல்களுக்கு பின்புதான் உங்களுக்கு அது நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா சுயமா அந்த முடிவு எடுங்க. அதுக்குதான் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சுய முடிவு எடுத்தால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள்லாம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய மாற்றமான செயல்களால் புதிய பாதையை நீங்களே உருவாக்குகின்ற ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்க செய்கின்ற வேலையில ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க. பழைய நினைவுகள் உங்களுடைய மனதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால பழைய நினைவுல அப்படி தூக்கி ஓரமா வச்சிருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல ஒரு புதுமையான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். வேலையாட்கள் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, உங்களிடம் யாராவது நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையா பேசுங்க. நிதானத்தை காட்டினா ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைய நாள் வெற்றியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்துல போட்டி இருக்கும். அந்த போட்டிகளை சமாளிக்க கூடிய திறனும் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோட அந்த துறையில இருங்க. ஏன்னா சில பேருக்கு என்னடா வேலை அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதிய சூழல்லாம் உண்டாகும். புதிய நண்பர்கள் யாராவது உங்களிடம் பேச்சுவார்த்தை வச்சிருந்தால் அவர்களிடம் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடன் நெருக்கடியெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமின்மை உண்டாகுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். எதையும் ஆர்வத்தோடு செய்யுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல்லாம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். தவறிய சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகனம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சக ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுபகாரி தொடர்பான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும்.
பிரயாணங்கள் நிறைந்த நாளாகும், அனுகூலம் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. வியாபாரத்துல லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். அரசு அதிகாரிகள் அறிமுகம் கிடைக்கும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக துறையில நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சேவை துறையில இருப்போருக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை பெருமை இதெல்லாம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல மட்டும் ரொம்ப பொறுமையா இன்னைக்கு பேசுங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இழுபறியான சில வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். விலையுறந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு பொறுமையோடு இன்னைக்கு வியாபாரம் பண்ணால் நல்ல ஒரு லாபமும் அனுகூலமும் ஏற்படும். அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 8ஆம் எண் அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருங்க. மனதளவில் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும். வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வமின்மையான சூழல்லாம் ஏற்படும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். உயர் அதிகாரிகளின் அளவுடன் நீங்க பேசுவதோ பழகுவதோ இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சூழ்நிலை அறிந்து முடிவு எடுங்க. ரொம்ப வேகமா முடிவுகளை எடுக்காதீங்க. இன்னைக்கு புத்திசாலித்தனத்தோட முடிவெடுங்க. இன்னைக்கு எதை செய்தாலும் அமைதியோடும் பொறுமையோடும் மௌனமா இருந்துட்டீங்கனாலே இன்னைக்கு போதும். எந்த பிரச்சனையும் வராது. சந்திராஷ்டம் இருக்கிறதுனால விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். ஏன்னா உத்திரட்டாதிக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்திலே கவனத்தை வைங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமா முடிவெடுங்க. கோபத்தை காட்டாதீங்க. ரொம்ப ஸ்பீடா பேசாதீங்க. சரிங்களா? நிதானத்தோடு விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.